அருணகிரிநாதருக்கு ஞானம்னா என்னன்னே தெரியாது. கெட்டு குட்டிச்சவராய் இனி உயிரோட வாழக்கூடாது நம்மன்ட்டு திருவண்ணாமலையிலேருந்து அவர் விழுந்து செத்து போயிடணும்னு சாகரத்துக்கு விழறாரு. விழும்போது முருகன் கையில பிடிச்சி இறாப்பா அப்படின்றார். என்னை ஏன் காப்பாத்தின? எத்தனையோ பிறவி எடுத்து செய்ய வேண்டிய பாவத்தை நான் இந்த ஒரு பிறவிலேயே செய்துட்டேன். நான் உயிரோட வாழக்கூடாது, சாகணும் அப்படின்றாரு. நீ சாகாத, சும்மா இருறான்றாரு. இந்த சும்மா இதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. 12 வருஷம் வார்த்தை வரல அவருக்கு, பேச்சு வரல அவருக்கு. 12 வருஷம் நிஷ்டையிலேயே உட்காந்துங்கிறாரு. 13வது வருஷம் வரார். இவர் அவரை பார்த்த உடனே பேச்சு வரல, அழதான் வருது. அப்போ இவர் அழுகுறார். நாக்க நீட்டு புறநவத்தை எழுதுறாரு முருகப்பெருமான். எழுதும்போது அவர் பேச ஆரம்பிக்கிறார். பாடு என்னை பத்தி அப்படின்றார். ஐயா, உன்னை பாடாதவனே இல்லையே, நான் என்ன புதுசா பாட போறேன், எனக்கு என்ன பாட தெரியும் அப்படின்னா புகழ் பாடுன்றார். அந்த புகழ் பாடுன்னு அவர் சொன்ன வார்த்தை 16,000 பாட்டு பாடினார் அவர். இந்த 16,000 பாட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவர் இருந்த செயல் அந்த மாதிரி. அந்த 12 வருஷம் உட்கார்ந்தவனுடைய பவர் கிடைச்சது அதுல ஞானம் இல்லையா. ஒட்டக்கூத்தன் ஒருத்தன் எல்லாரு காதையும் அட்டு விட்டுருவான். அவங்ககிட்ட தோத்தா அருணகிரிநாதர்கிட்ட சொல்றான், இது மாதிரி முருகப்பெருமான் பக்தர், முருகனுடைய காட்சி கண்டேன்ட்டிய. அருணகிரிநாதர் புலவர் இல்லை, கடவுள் பக்தர் அவரு. அப்போ வர வைக்க முடியும்ன்றாரு. அது புலவர் இல்லை, கடவுள் பக்தர் அவரு. அப்போ வர வைக்க முடியும்ன்றாரு. பாட்டு பாடி இவரும் பாடி அவரும் பாடினா மயில் வந்து உட்காந்துச்சு, சாட்சி ஆயிடுச்சு. அப்போ ஒட்டக்கூத்தன் காயதான் அறுக்கணும், அவர் அறுக்கல. அவர் என்ன சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய வித்வானா ஒன்னா இரு, ஆனா அடுத்தவனை இழிவுபட்டு வாழாத, அடுத்தவனை புகழ்ந்து ஒன்னா வாழு. ஆனா உன்னை புகழ்ந்துக்காத, உன்னை புகழ்ந்தினாவே நீ எகிழானவன், கீழ்த்தரமானவன் சொல்றாரு. ஆனா அவருக்கு அசிங்கமாகி போச்சாங்க ஒட்டக்கூத்து. அதனால இவனை இருக்கவே விடக்கூடாதுன்னு அந்த திருவண்ணாமலை மன்னருக்கு கண்ணு தெரியாது. சரி, அந்த கண்ணு தெரியறதுக்கு ஒட்டக்கூத்தங்கிட்ட கேட்கறாங்க, இதுக்கு மருந்து என்னாடான்னு. பாரிஜாத மலர்னுடைய சாரம் விட்டா கண்ணு தெரியும், இது யாரு எடுத்துன்னு வர்றது, அருணகிரியால மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டாங்க. அருணகிரி என்ன பண்ணாரு, கூடு பாய்ந்து அவர் கூட்டை விட்டுட்டு ஒரு கிளி வடிவில் அவர் போய் அந்த பாரிஜாத மலர் எடுத்துன்னு வந்தாரு. ஒட்டக்கூத்தம் அதுக்குள்ள அந்த உடலை கொளுத்திட்டான். அவ்வளோ புத்திமதி சொல்லி கூட அவன் உடலை எடுத்து எரிச்சிட்டான். அதனால மலர் எடுத்து குத்துட்டு இப்ப எந்த கூட்டுல போட்டு மீனாட்சி தோல் குட்டா. அதனால மீனாட்சியினுடைய தோல் மேல பச்சைக்கிளி உட்காந்துக்கும். இந்த பச்சைக்கிளி யாருன்னா அருணகிரிநாதர். எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் கெட்டவன் தான், அவனை திருத்தவே முடியாது. அதனால்தான் நான் நீங்க சொல்றது, இப்ப நான் இங்க பேசுறேன் எல்லாம் ஞானி ஆயிட்டோம், ஒருபோதும் ஆக முடியாது. அவன் நினைச்சாதான் ஆக முடியுமே தவிர நான் சொல்லி ஞானி ஆக்க முடியாது, யாரையுமே யாராலையும் முடியாது. ஆன்மீகத்துல போறவன் எக்காரணத்தை மட்டும் தன்னை தாழ்த்துக்கவும் கூடாது, தன்னை உயர்த்துக்கவும் கூடாது. ஆன்மீகத்தில் இருக்கிறவன் எவனும் தாழ்ந்தவனும் கிடையாது, இவனை விட உயர்ந்தவனும் கிடையாது. அந்த மாதிரியான மனப்பக்குவம் வரணும் ஆன்மீகத்தை.